திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை மதியம் 2:30 மணிக்கு சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான முக்கிய செய்தி. அடுத்தடுத்து அரசியல் கட்சித் தலைவர்களை விஜய் சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று மதியம் 2:30 மணிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கவிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதிகா சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா நடைபெற்று வரும் நிலையில் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். நேற்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியை பெரியார் திடலில் சந்தித்து பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து இன்று தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2:30 மணியளவில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் இன்று சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். இதே போல இதைத் தொடர்ந்து 3:30 மணி அளவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் அவர் சந்திக்க இருக்கிறார். நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனையும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தலில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று தேர்தல் களத்தில் முழங்கி பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அந்த கட்சியின் கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரவோடு இப்போது 118 என்ற அறுதி பெரும்பான்மை எண்ணை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் வரும் 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள சூழ்நிலையில் அந்த வாக்கெடுப்பில் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டிய நிலை இருக்கிறது. இதனால் திராவிடர் கழக தலைவர் வீரமணி முதல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரை சந்தித்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு அவருடைய கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களின் வாக்குகளை பெறுவதற்கும் வாழ்த்துக்களை பெறுவதற்கும் முதலமைச்சர் விஜய் இந்த தமிழகத்தின் மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறும் நல்லெண்ண அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிகா